கடமை. அவங்களுக்கு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதில் பிரித்து வச்சு என்னத்தை ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக ஆசைப்பட்டால் எதுவும் இல்லை என்று சொன்னதில்லை. ஆமாண்ணா, வாழ்க்கை காலம் முழுக்க மனசுக்குள்ளே இருக்கும்லண்ணா. அந்த பொண்ணை நம்ம ஆசைப்பட்டோம், நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த காலம் முழுக்க அந்த வலி அவங்க சுமக்க மாதிரி இருக்கும். அது என்னத்துக்கு? ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானண்ணா, வாழட்டும் நல்லா. அதனால் அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுண்ணா. ஆனால் நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்கேண்ணா. பரவாயில்ல. இல்லைன்னு யாரும் சொன்னால் போராடி வாங்கி கொடுத்துடுவேன். ஓ அப்படியாண்ணா? இல்லை என்று யாரும் சொன்னால் போராடி வாங்கி கொடுத்துடுவேன். அதுதான் அப்பா பாசங்கிறது. வீரபாகண்ணா கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் ஃப்யூச்சரில். அவனுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி அவங்களும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. விஜய் ஹாய் விஜய், வாங்க வாங்க. இனிய மதிய வணக்கம் ஜாய் அம்மா. வாங்க ஜாய், எப்படி இருக்கீங்க? ஜாய் தேவராஜ், தேவராஜ் இனிய மதிய வணக்கம். வீரபாகு அண்ணா உண்மையிலேயே ரொம்ப கிரேட். பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. இது சும்மா தேவையில்லாமல் ஒரு சிலர் ஒரு வரட்டு கௌரவம், ஈகோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இப்போ பசங்களுடைய வாழ்க்கை கெடுத்துறது. பசங்க நமக்கு எதுவும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. நான் இருக்கிற வரை அவங்களுக்காக எதையும் செய்வேன். பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும். ஆமாண்ணா, பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். அவங்க தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறது தான் நல்ல அம்மா அப்பாவோட கடமை. மதம் ஜாதி சமய மொழி பேதம் எனக்கு இல்லை. நான் அப்படிதான் வீரபாகண்ணா. பசங்களுக்காக எதையும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தான் நாங்களும். வாழ்க்கை ஒரு முறை தானா நமக்கு. அதனால இதில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆசைப்படலைன்னா ஓகே. ஒருத்தங்க மேலே ஆசைப்படாமல் இருப்பாங்க பசங்க. அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது வாழ்க்கை வேற. ஆசைப்பட்டதை அடைய விடாமல் தடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எதுலேயுமே ஒரு நாட்டமே இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகம். வாழும்போதே நரகத்தில் இருக்கிறதுக்கு சமானம் அது. ஒரு நல்ல அப்பா அம்மாவாட்டு இன்னைக்குமே அதுக்கு இடையூறாகவே இருக்கவே கூடாது. அவன் காதலிக்கிற விஷயம் பொண்ணு வீட்டில் எதிர்ப்பு. ஓ அப்படியாண்ணா? அது அது உண்மைதானா? பையன் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நல்லா பார்த்துப்போம் பொண்ணு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க? நல்லா பார்த்துப்பாங்களான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால் எல்லா பொண்ணு வீட்லேயும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க தானே செய்வாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி மனநிலை அந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு இது ஒத்து வராத மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. ஆனால் பையன் வீட்டில் எதிர்ப்பு எப்போவுமே குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, பையன் நம்ம வீட்டில் தான் இருப்பான், பொண்ணு தான் நம்ம வீட்டில் வாழ வரும். அதனால் நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அந்த பொண்ணை அப்படின்னு ஒரு இதில் பையன் வீட்டில் எதிர்ப்பு ரொம்ப இருக்குது.